Ma'am, very good blessing prayer. God bless him more and more. Ma'am, mobile. இதெல்லாம் செய்ய இங்கே வந்திருக்கிறது நம்ம எல்லாரும் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தாளில 6வது பாடல். எல்லாரும் நேசரி கை தட்டி உற்சாகமா உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்னை கைவிடலே சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை உம்மை என்னை கைவிடலே பெரும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும்
இப்பொழுதும் கூட நம்முடைய பிஷப் ஆபிரகாம் ஐயா அவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பதாக இந்த குடும்பத்திற்காக வாக்குத்தத்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். ஆதியாகமம் 2 அதிகாரம் வசனங்கள் 18 to 24 முடிய இருக்கிற வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 2 அதிகாரம் வசனங்கள் 18 to 24 முடிய இருக்கிற வேத வசனங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாசகம் வாசிக்கப்பட்டாயிற்று. நம்ம மத்தியத்தில் இருக்கிற பிஷப் ஆபிரகாம் ஐயாவை தேவ செய்தியோடு கூட இந்த திருமணத்தை நடத்த நாம் எல்லாருமாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் அவரை அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணத்தை ஏற்படுத்தினவரும் நடத்துகிறவரும் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் அல்ல, மனுஷனால் ஏற்படுகிறதல்ல. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சகலத்தையும் படைத்தார். ஆனால் அவருக்கு ஒரு விசேஷமான காரியம் என்ன என்று சொன்னார், மனுஷனை படைத்தது அவருடைய சாயலாக படைத்தார். ஆகையால தான் மனுஷன் மேல் பிரியம் கொண்டார். ஆகையாலே நாம் முதலாவது நம்முடைய வேதத்தை துவக்கும் பொழுது ஆதியிலே சொல்லுங்க, அங்க தேவனை முழுங்கிட்டீங்கல்ல. ஆதியிலே தேவன் இல்லையா? ஆதியிலே துவக்கத்தில் உன் வேதத்தில் மட்டுமல்ல உன் வாழ்வில காணப்பட வேண்டும். அப்போதுதான் சிறந்து விளங்குவீர்கள். தேவன் ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை இணைத்தது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நான் ஞானத்தினாலே தன் குடும்பத்தை கட்டி பார்த்து அழிந்தவர்கள் எத்தனை பேர்? தமது ஞானத்தினால் அல்ல, தன்னுடைய திட்டத்தினால் அல்ல, தேவன் நமக்குரிய துணைகளை ஏற்படுத்தி வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் தேவன். ஆகையால வேதத்தில் ஆதியிலே தேவனை பார்க்கிறது மட்டுமல்ல, உன் வாழ்வில பார்க்க வேண்டும். அனைத்தையும் சிருஷ்டித்தாரே, மனுஷனை தன் கையினாலே சிருஷ்டித்தார். ஆகையாலே அவன் ஜீவனை கொடுக்கும் பொழுது, கண் திறக்கும் பொழுது அவன் யாரை பார்த்தான்? உடனே தேவனைத்தான் பார்த்தான். உடனே வேற ஒன்று பார்க்கவில்லை. உன் வாழ்வில தேவனை பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தால் உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிகிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் கோர்ட்டில பலவிதமாய் நிற்கிறது. காரணம் என்ன என்றால், வேதத்தில் தான் தேவன் இருக்கிறார், ஆனால் வாழ்க்கையில தேவனை கொண்டு வருவதில்லை.
ஆதியிலே வாழ்க்கையில் இருக்கும்போது நீ ஆதியிலும் சரி முடிவிலும் சரி தேவன் காணப்பட வேண்டும். தேவன் தம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். இன்றைக்கு சுரேஷனுடைய வீடு கட்டப்படுவதற்காக அநேக பரிசுத்தவான்களும் திருச்சபையினரும் அநேக நண்பர்களும் கூடி வாழ்த்த வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் வீடு கட்டப்பட வேண்டும். ஆமென். 127 சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் மனுஷனாய் கட்டிக் கொள்ளுகிறதெல்லாம் வீணாக. யார் கட்டுவது? இங்கு வாசிக்கும் பொழுதே தேவன் வீட்டை கட்டுகிறார். உன் வீடு கட்டப்பட வேண்டும். செங்கலால மண்ணால மரத்தால அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவது தேவன். ஆகையால தேவனை நீ நாட வேண்டும். உன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பெரிய ஊழியக்காரங்க, நாங்கள் ரெவரண்ட்டு, டாக்டரு, பிஷப்பு, இன்னும் போப்பை மட்டும்தான் விட்டுட்டான். அதுவும் பெந்தகோஸ்தே சபையில் எங்கே ரெவரண்ட்டு, எங்கே டாக்டரு, எங்கே பிஷப்பு எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்க, ஊர்பட்ட பதவிகள் பட்டங்கள் வந்துடுச்சு. அதெல்லாம் வரும், இதெல்லாம் போயிடும். தேவனுடைய வார்த்தையெல்லாம் உள்ளே வந்தால் இந்த குப்பையெல்லாம் வெளியே போயிடும். ஆகையால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள் போதும். நீங்கள் தேவனுக்காக சாட்சியார்கள். உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். ஜெபம் எப்படி இருக்கிறது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? 1 சாமுவேல் 2 சாமுவேல் 7 அதிகாரம் 26 வசனம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 26 வசனம். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. பாருங்க, முதலாவது தேவன் வீட்டை கட்டுகிறார். அடுத்தது அந்த வீடு தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வீடு நிலைத்திருக்கவில்லை. வீட்டுக்குள்ளே ஒரு சுவர் இருக்குது. மனைவி ஒரு அறையில் படுத்தா புருஷன் ஒரு அறையில் படுத்துக்கிறான். உன் மஞ்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய மஞ்சத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும், முதிர்ந்த நிலைமையில வரைக்கும் கூட என் அருமையான போதகர் ஜி நிக்கல்சன் அவர்கள் மரிக்கும் தருவாயில் வரும் கணவனும் மனைவியும் பிரிந்ததே இல்லை. ஒரு நாள் அமெரிக்கா நாட்டுக்கு போயிருந்தார்கள். அவர்களுடைய சட்ட பிரகாரமாக ஒவ்வொரு ரூம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னுடைய பாஸ்டரமா ஒரு சின்ன பிள்ளை போல பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டார், என்னுடைய மனைவி தனியாக படுக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து அவர்களுக்கு ஒரே ரூமை அரேஞ்ச் பண்ணாங்க. பார்த்துருங்களா? எதற்காக? வயதோதிபர்கள் ஆனாலும் கூட இணைந்தே வாழ வேண்டும். அதுதான் கட்டப்படுவது, கர்த்தருக்குள் கட்டப்படுவது, ஒரே மனமுள்ளவர்களாக. ஆனால் கல்யாணத்தில்னா இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று பேச்சில் அழகாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கை வந்த பிறகு அடுத்த நாளே பிரிவினை. என் குடும்பம் உன் குடும்பம், என் வீடு உன் வீடு, அப்படி அல்ல. ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக நிலைக்க வேண்டும். நம்முடைய வீடு நிலைத்திருக்கிறதா? அதே ஜெபித்தானே, தாவீதின் வீடு நிலைத்திருந்ததா? தேவனை பார்க்க வேண்டியத மனுஷனை பார்க்க திரும்பினான். அவன் வீட்டின் மேல் பட்டயம் வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு சுரேஷ் ஊழியக்காரனாக இருக்கலாம். இன்றைக்கு அவருடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினாலே சொல்லப்படுகிறது. ஆகையாலே இந்த நாளிலே அவர் சுகித்து வாழும்படியாக ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்த்தியது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக தான் இந்த நாளிலே எதிர்பாராதபடி தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆகையாலே சுரேஷுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், சாதாரணப்படி அல்ல, அவருடைய வாழ்வு கடைசி வரைக்கும் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும்.
பிறகு கட்டப்படுவது எப்படி? எப்படி கட்டுவது? வாழ்க்கையை எப்படி கட்டுவது? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறது தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய சுயமாய் சொல்லவில்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்தில் வர வாசிக்கும்படியாக இந்த 3 வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25, 26. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவன் கன்மலையின் மேல் நான் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். கண்மலையாகி கிறிஸ்துவின் வார்த்தையின்படி கட்டப்பட்டால் அது ஒரு காலம் புயல் அடித்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீடு அழியாது என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அப்போ எதில் கட்டப்படணும்? என் மாமா வரட்ட நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தா வரட்ட நான் சொல்கிறேன், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு செய்வது அல்ல. அவர்களிடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும். கேட்டாலும் கர்த்தருக்கு சித்தமானால் செய்கிறேன் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தையை படி நடக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை கட்டப்படுவது. ஆலயத்துக்கு வந்தால் அருமையான முகம், அருமையான முக்காடு, அருமையாக உட்காருவது. முடிஞ்ச உடனே நான் 47 வருஷம் முழு நேர ஊழியக்காரன், தனியான ஆளுநர். நான் ஆராதனை முடிச்சுட்டு பார்ப்பேன், உண்மையாக கணவன் மனைவிங்க எப்படி போகிறாங்கன்னு சொல்லி. என்னுடைய நாட்களில் கை கோத்து நடப்போம். இப்போ கூட கிழவன் கழுவி ஆகிட்டோம். வெளியே வந்தால் என்னுடைய மனைவி என் கையை தன்னால் பிடிச்சோ இல்லை நானே பிடிச்சிக்குவேன். ஏங்க நான் ஓடிட்டு வாங்கலாம்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம். என்னங்க அப்போல்லாம் முடிஞ்ச உடனே கை கோத்து நடக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இன்றைக்கு போயா வரேன் எப்படிங்க? சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரம், அவர்களை வாழ்த்துகிற நேரம், அவர்களை வாழ வைக்கிற நேரம். நீங்கள் நன்றாக வாழ்வீர்களானா மற்றவர்களை நன்றாக வாழ்த்து. மரியாளும் எலிசபெத்தும் ஒருவர் என்ன செய்தாங்க? வாழ்த்தினார்கள். வாழ்த்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான கொள்கை. தெரியுங்களா? முகமே அழகு கிடையாது. எவ்வளோ அழகாக தேவன் சிருஷ்டித்திருந்தாலும் அந்த முகம் சுண்டக்காவாக மாறிடுது, இல்லைன்னா புடலங்காவாக மாறிடுது. அப்போ எங்கே வாழ்த்த முடியும்? உன் சொந்த குடும்பத்தை வாழ்த்தவில்லை, உன் சொந்த குடும்பத்தை கட்டுவதில்லை, உன் சொந்த குடும்பத்தை பார்ப்பதில்லை. ஆகையாலே நாம் தேவன் பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாய் சாதுரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள், நயவஞ்சகமாய் பிரசங்கம் பண்ணினார்கள், தனக்கேற்ற வண்ணமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த சம்சேயரும் அந்த பரிசேயரும் இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய பிரமாணத்தை சொன்னார். அது என்ன தெரியுமா? கிருபையின் பிரமாணத்தை சொன்னார், அன்பின் பிரமாணத்தை சொன்னார், சுய பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி கிருபையினால பேச வேண்டியது எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு வேடிக்கையாக ஒரு வசனத்தை சொல்லி நான் அவர்கள் வாழ்க்கும்படியாக எடுக்கப் போகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல், மாப்பிள்ளை கவனிக்கிறாரா? மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியல வசனம், அதனால. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் யார் என்று என்னை கேட்டார், நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? பாருங்க, புருஷன் இங்க பாருங்க, வந்திருக்கிற புருஷன்மார்களுக்கு சொல்றேன், புருஷர்களே உங்க மனைவியை பார்த்துருக்கீங்களா? உங்க மனைவி பக்கத்தில் இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிரித்து விட்டாங்க. லேடிஸ்க்கு ஒரு பக்கம், ஜென்ஸுக்கு ஒரு பக்கம்.
இல்லையா? அதனால நீ ஒன்று கேட்டுக்கடா, நான் ஒன்று கேட்டுக்கலாம். ரெண்டு பேரும் உட்கார்ந்தா தான் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியும். இப்போ புருஷன் மனைவி பார்த்து சொல்ற வார்த்தையை பாருங்க. அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரை பார்க்கிறோம். அப்போ சுரேஷ் நம்ம எவங்கிலினை பார்த்து பேசுவாரா? அப்படி நீங்க பேசுவீங்களா? இந்தியாவா இருக்காது, கிறிஸ்துவ நாடாக ஜொலிக்கும். உங்களை பார்த்து பல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பல ஜாதியார்கள். அவர்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? அவருடைய அன்பு எப்படி இருக்குது? அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஒரு புருஷன் தன் மனைவியை எவ்வளவு நேசித்து ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நான் குமாரனை போல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆம்பளை எப்படி இருக்குன்னா, பெண்கள் எப்படி இருக்குன்னாங்க என்னங்க, அநேக உதடுக்கு காஞ்சி போயிருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, வெள்ளை புடவை கட்டினா வெள்ளை, பச்சை புடவை கட்டினா பச்சை, இல்லையா? இந்த லிப்ஸ்டிக் இல்லை, நான் ஒரு லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். அது எப்படி தெரியுங்களா? உங்க உதட்டிலிருந்து தேனும் பாலும் வரணுமா? அதுதான் அழகு. பெண்களுடைய அழகு என்னங்க? தேனும் பாலும். அதுக்கு தான் ஏற்ற துணையா கொடுக்கறது. என்ன ஏவஞ்சல், என்னம்மா உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? நோஞ்சாங்கூட எழுந்து நின்னுடணும், ஊழியத்துக்கு ஓடணும். அதுபோல உன்னுடைய அன்பின் வார்த்தை இருக்கணும். இன்பமான வார்த்தை தான் தேன், பால், சத்துள்ள வார்த்தை தான் பால். அதுபோல பெண்கள் அப்படி பேசணும். அந்த வாழ்க்கை பிரியமா? அதனால்தான் தேவன் கட்டுகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசாரிக்கிற புருஷனாகவும் அன்பு செலுத்துகிற மனைவியாகவும் காணப்படணும். நீ வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற காரியம், கர்த்தர் உன் வீட்டை கட்ட வந்திருக்கிறார். அன்பு மகளே, இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற உனக்கூட சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை திரும்பிப்பார், உன்னுடைய வாழ்க்கையை திரும்பிப்பார். இப்படி இருந்தால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அது என்ன தெரியுமா? சாத்தான் வந்து கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஏண்டா என் பிள்ளைய பார்க்குறிய நீ என்று ஆண்டவர் கேட்குறாரு. நீ தான் சுற்றி வேலி போட்டிருக்கிறியே. யார் சொல்றது சாட்சி? விசாசானவனே சொல்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்கிறாரு. தன் பிள்ளைகளை வீட்டை நிலைநிறுத்துகிறது மட்டுமல்ல, அந்த வீட்டை சுற்றி வேலி அடித்திருக்கிறார். அதை தான் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய வாசல்களிலே ரத்தம் பூசப்பட்ட பிறகு சங்காரத்துடன் உள்ள போகவே போகவில்லை. எகிப்தில் தான் மரணம், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மரணம். என் அன்பு பிள்ளை, தேவ பிள்ளைகளே, தேவன் கட்டுகிற வீட்டிலே சங்காரம் உள்ள வராது. முதிர்ந்த வயதிலும் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் உங்கள் வீட்டை கட்டுகிறது மட்டுமல்ல, உங்கள் வீட்டை நிலைநிறுத்துகிறது மட்டுமல்ல, உங்கள் வீட்டிலே அவருடைய அடையாளம் காணப்பட வேண்டும், பாதுகாப்பு. தேவன் கட்டுகிற வீட்டில் சமாதானம் இருக்கும். கடைசி ஒரே வசனத்தை வாசித்து நாம் கடந்து போகலாம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட வீடு குறை காண முடியாது. அந்த வீடு சமாதானமாக இருக்கும். இப்பொழுது அருமையான சுரேஷுடைய வீடு கட்டப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அவர்களை நாம் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருவோம். சட்டத்தின்படி இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவ சித்தத்தின்படி இங்கு செய்ய வேண்டிய
தேவ கட்டளைகளை நாம் நிறைவேற்றாவிட்டால் அது வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வேதத்தில் தேவன் முதலாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முதலாக இருந்து தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட நாங்கள் முன் வந்திருக்கிறோம். பரவாயில்லையா? நடத்தலாமா? சுரேஷ், நீ புஷ்பா எவெஞ்சலிஸ்டரை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றி கொண்டிருக்கிறார். புஷ்பா எவெஞ்சலிஸ்ட், நீ சுரேஷை உனக்கு கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றியிருக்கிறார். இவர்கள் கர்த்தருக்குள் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் வாக்கு கொடுப்பதற்காக முன்னிருக்கிறார்கள். இவர்களை ஒன்று சேர்க்கும்படியாக பெற்றோர்களோ உறவினர்களோ முக்கியஸ்தர்கள் வந்து இங்கே கேட்கும்படியாக ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மகனை இந்த மகனுக்காக ஏற்றுக்கொள்ள தேவ சித்தந்தானா? அதே வண்ணமாக இந்த மகளை இவருக்கு கொடுக்க தேவனுடைய சித்தந்தானா? உங்களுக்கு பிரியந்தானா? இவர்கள் நீங்கம்மா இந்த மகனுடைய கையை பிடிச்சிருக்காங்க. இப்போ நீ வாக்கு கொடுக்கணுங்க. யாரை பார்த்து? என்ன பார்த்து சொல்லுங்க. புஷ்பா தானே கட்டிக்க போகிறேன். அநேகர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, என்ன கட்டிக்க மாட்டேன். சுரேஷாகிய நான் புஷ்பாவாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் தேவனுடைய பரிசுத்தமான நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். உள்ளதானே? 100%. அதே வண்ணமாக கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு இப்போ புஷ்பாவாகிய நான் சொல்லுங்க. சுரேஷ் ஆகிய உண்மை என் கணவராக இவரா புஷ்பாவாகிய நான் சுரேஷ் ஆகிய உண்மை
என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் தேவனுடைய பரிசுத்தமான நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க, அத்தான் சொல்லிட்டேன். அப்படி சொல்றீங்களா? சொன்னீங்க தானே? அப்போ உண்மையா இருந்தா அந்த அம்மா இன்று முதல் அவங்க முக்காடு நீக்கப்படணும். அந்த முக்காடு எடுத்துங்க. எல்லாம் உனக்காக, எல்லாம் உனக்காக. ஆமென், ஆமென். இப்போ அடையாளமாக வேதமோ புத்தகமோ மோதிரமோ மாலை மாலைதானா? மோதிரங்களா இருக்குதா? அதெல்லாம் கொடுத்தா மாலை மோதிரம் கூட இருக்கா? இல்லை. எல்லாம் எழுந்து நிற்கவும் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் ஜெபிக்கும்படியாக தேவன் இவர்களை இணைக்கும்படியாக இவர்கள் செய்கின்ற உடன்படிக்கை அடையாளமாக நம்முடைய நாட்டினுடைய சட்டத்தின்படி மாநிலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் இதை ஆசீர்வதிக்கிறோம். அந்த சராசரங்களை படைத்த ஆண்டுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, அன்பு சுரேஷ் மகன் இந்த நாட்களிலே ஆண்டவரே தன் வாழ்க்கைக்காக நியமித்துக் கொண்டவர்களே இந்த நாளில் உடன்படிக்கை செய்து ஆண்டவரே இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள அடையாளமாய் கொண்டு வந்ததை ஆசீர்வதி. உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இது எங்களால் உண்டானது, உங்களுடைய திருமணத்திலே உண்டான ஒரு காலம். ஆகிய நித்திய விவாதத்துக்கு என்று தெரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நன்றி. ஆமென். நீங்கள் யாராவது இந்த இடத்துல வைத்து நாடி அப்படியே போடுங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. உடன்படிக்கை செய்யணும். புரியுங்க? இங்கே தாவி எஸ் நீ கற்றுன தாவி சொல்ல வேண்டிய வார்த்தை அந்த அம்மா பார்த்து சொல்லு. சுரேஷ் ஆகிய நான் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலைவான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் சம்பத்தும் அனைத்தும் உனக்கே பகர்வேன். ஆமென். நீதான் இப்போ அவங்கள பார்த்து சொல்லணும். ஒருவருக்கு ஒருவர் இல்லைன்னா ஒருத்தனை பார்க்கணும்.
உறுதியான நம்பிக்கையும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த மாநிலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகத்தின் சம்பத்து அனைத்தையும் உமக்கே பகிர்ந்து கொள்கிறேன். மாலை கொடுத்துருங்க. நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஓட்டர்ஸில் எடுக்கிறவங்க இதை வந்து சுரேஷ் அவர்களும் புஷ்பா அவர்களும் தேவனுக்கு முன்பாகவும் சபையாராகிய உங்களுக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாக்குறுதிகளை தெரிவித்தபடினால் இவர்கள் தேவனுடைய நியமத்தின்படி நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமாம். எல்லோரும் எழுந்து நிற்கவும். ஜோசப் ஐயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்படியா நாங்கள் அழைக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தினதற்காக நன்றி. சுரேஷ் கர்த்தாவே, உடைய மனைவி கர்த்தாவே, குடும்பத்தை ஆசீர்வதிக்க தொடர்ந்து உடைய அன்பு, தயவு, சமாதானம், ஆசீர்வாதம், இரக்கம், கிருபை நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டும். நீரை கூட இருந்து எல்லாவற்றையும் நித்தியம் நடத்தின இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நாம் அனைவரோடும் கூட விசேஷித்த வண்ணமாய் தம்பதியார்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆமென், 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 ஆமென். சோரா கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அரை மணி நேரத்திற்குள்ளாக மறுபடியும் தயாராகி வந்துட்டாங்க. தயவுசெய்து எல்லோரும் அமர்ந்து மணமகன் மணமகளை வாழ்த்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Please send the photos first. I will send the video also. இறைவன் தூதர்களும் தூயவரும் வாழ்த்தட்டுமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம்
உங்களுக்கு தான் புஷ்பா தான் வளர்க்குறது. வாங்க மீன் கூட மேலே வாங்க. எப்படி வந்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. சரி இப்போ பண்ணலாம் அவங்க வந்துட்டாங்க அவங்கெல்லாம் கேட்டுட்டாங்க. இது மெயின் கொஞ்சம் நீங்கள் ஓகே 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 கேமரா இருங்க நான் கேட்குறேன். ஓகே தேங்க்யூ. ஐயா சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். ஓகே இங்கே பண்ணுவோம் வராங்களாம்மா ட்ரெஸ் பண்ணி வராங்க திருப்பி வராங்களாம்மா ட்ரெஸ் பண்ணி வராங்க இங்கே தான் ரிசிப்ட் இருக்கா இருக்குதா வராங்க ட்ரெஸ் கொண்டு வராங்க. ಟ್ರೈ ತಗೊಂತೇನೆ ಟ್ರೈ ಏನಕ್ಕೆ ಬಿಸ್ಕೆಟ್ ಹಾಕಕ್ಕೆ ಹಾಂ ಸರಿ ಜನರಿಗೆ ಕೊಡಬೇಕು. நீயே போட்டு சார் சார் ஓகே ஓகே இருக்கட்டும் விடுங்க. மேடம் கொஞ்சம் பின்னாடி வாங்க என்ன பண்ணுறது வேறு யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆமாம்
ప్లీజ్ కొంచెం అవాయిడ్ చేసుకోపో. బయట అందరూ ఓకే బిడ్డ. சார் இருங்க சார் மழை அவங்க போய் இருக்காங்க சார். இங்கே ஓகே மாலையை போட்டு கையில் பிடிங்க அப்படியே. தேங்க்யூ. கையில் ஜோரா தட்டலாமா எல்லாருமா? தேங்க்யூ 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 ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். மழை மேலே மேலே கேட்கிறோம் மழை போடுறோம். எஸ். கை தட்டலாமே ஜோரா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்பொழுது அப்படியே இருங்க. நம்ம எல்லாருடைய வலது கையை மணமகன் மணமகள் பக்கமாய் திருப்பி கருமைநாதன் ஐயா அவர்கள் செபிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாருடைய கைகளை காமிங்க அவர் பக்கமாய். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறேன் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இருவரும் கர்த்தாவே ஒரு தனிமையா இருந்தால் ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தாவே 2 பேரையும் ஆண்டவரே ஒன்று சேர்த்து கர்த்தாவே இந்த திருமணத்தை நடத்தி கணவனும் மனைவியுமாக ஆண்டவரே சமுதாயத்துக்கும் ஆண்டவரே சபைக்கும் அறிவித்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஈசாக்கின் தேவன் இந்த மகனுடைய தேவன் கர்த்தாவே, ரெபெக்காளை ஆசீர்வதித்த தேவன் இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஈசாக்கை ஆண்டவரே ரெபெக்காளை கர்த்தாவே தன் சகோதரர்களும் சகோதரிகளும் சேர்ந்து கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ரெபெக்காளின் ஆசீர்வாதம் இந்த மகளுக்கு கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இருவரும் ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்திலே சமாதானத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ஊழியத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அருமை கர்த்தா பாஸ்டரை இன்னும் கூட பலப்படுத்துங்க கர்த்தாவே. அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே யோசுவா 1:9 வாசிக்கிறபடி பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று சொன்னபடி ஆண்டவரே அருமை கர்த்தா மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த மகளை கூட நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு மரியாளுக்கு ஆண்டவரே உடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை மரியாளின் தேவன் இந்த மகளுடைய தேவனாய் இருக்கிறபடினால ஆண்டவரே அன்றைக்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உடைய வார்த்தையின்படி ஆகக்கடவுள் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க கர்த்தாவே, தன் கணவனோடு கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்ய என்னுடைய ஆண்டவரை
ஆண்டவரை நீங்க வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையுடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஜெயம். கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இது மாறாத வாக்குத்தத்தம், இது இன்று முதல் உனக்கு சொந்தம். இது மாறாத வாக்குத்தத்தம், இது இன்று முதல் உனக்கு சொந்தம். சொல்லுங்க எல்லாம் கடைசியாய். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பான உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லோருமாய். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன். Thank you. God bless you all. ஒருத்தர் வந்து மணமகன் மணமகளை மனமாற வயிறார வந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டு சேர் போட்டு அம்மாவை கூட்டு வரணும் உட்காந்துருந்தேன் நான். வரவே இல்லை. அம்மா கல்யாணத்துக்கு கூட வரல பாருங்க. சரியா? அம்மா வரல. அவங்க வந்து கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நைட்டு அக்கா தம்பி கடவுளால் கொடுக்கப்பட்ட அக்கா தம்பி.